எங்க ஒரு பொண்ணோட அம்மா டான்ஸ் ஆட வச்சு அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க அப்பா இவ்வளவு நேரமா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்க பொண்ணு எங்க எனக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எப்படி அதை பண்ண தோணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த நேரம் அவங்க அப்பா அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுலாமேன்னு சொல்லும்போது, இப்ப அவ பண்ணா மட்டும்தான் நாளைக்கு அவ செலிபிரிட்டி ஆக முடியும், அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லி கேட்கறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே இந்த வீடியோ எல்லாம் பார்க்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கேலி பண்றாங்க, எனக்கு பிடிக்கலமா என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லும்போது, இன்னைக்கு அவங்க கேலி பண்ணுவாங்க தான், ஆனா நாளைக்கு ஒன்னு பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்மே கூட்டிட்டு போய் வராங்க. அவங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க டீச்சருமே இன்னும் ப்ரோக்ராம்க்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அவளை இன்னும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண வைக்கணும், அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, டெய்லி டியூஷன் போறா, அதனால இப்போ என்னால கொடுக்க முடியாது, வேணா வீக்லி சண்டே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சண்டேவுமா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த குட்டி பொண்ணோட அப்பாவுமே வந்துட்டு, எங்க தான் என்னோட பொண்ணு, நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, 24 மணி நேரம் ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பியா, சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கேன், அன்னைக்குமே ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வர, என் பொண்ணை என்னால பார்க்க கூட முடியல, அவ கூட நான் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே அவளோட ஃபியூச்சருக்காக தான், இதுல நீங்க தலையிட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் நீ பண்றது ரொம்ப மோசமா இருக்குது, அவளுக்கு கொஞ்சம் டைம் கூட, ஆனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு நாள் அவங்க அம்மா இல்லனால அவ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவங்க அம்மா வரத பார்த்த உடனே போய் புக் எடுத்து வச்சு உட்காந்துறா. இப்போ அவங்க அம்மாவே வந்துட்டு நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போறோம்னு சொன்ன உடனே இவ வெளியில தான் போக போறாங்கன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா எங்கன்னு கேட்க, இப்போ அவங்களுமே உனக்கு ஒரு மிமிக்ரி கிளாஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த கிளாஸுக்கு இப்போ நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் எத்தனை கிளாஸ் தான் பண்ண போறீங்க, ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மிமிக்ரி கிளாஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உன்னோட டான்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், என் கூட கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளை கூட்டிட்டு போய் டான்ஸ் கிளாஸ்மே வர்றாங்க. அவ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவ சரியாவே பண்ணாதனால என்னதாச்சும் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சருமே கேட்டா, அந்த நேரம் இவளுமே மயக்கம் போட்டு விழுந்துறா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கண் முழிச்சு பார்க்கும்போது, இப்போ அவங்க அப்பா கிட்டயுமே எனக்கு எதுவுமே பிடிக்கலப்பா, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்களேன், நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இவ்வளோ ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு பிடிச்சது எல்லாமே ஃபுட்பால் மட்டும் தான், ஆனா அதுல நான் பேர் கொடுத்ததை வந்து நீக்கிட்டு அம்மா எனக்கு மியூசிஷியன் சொல்லி கொடுத்தாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சொல்லும்போது, இப்போ அவங்க அப்பாவுமே நீ எதுக்கோ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவங்க அம்மாக்கு அவங்க டீச்சருமே கால் பண்ணி அவளை பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம டீம் வின் பண்ணாது, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே போனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு டெம்பரேச்சருமே குறைஞ்சிருக்குது, உனக்கு ஃபீவர் குறைஞ்சிச்சு, நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்கிற அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குதா, உடம்பு சரியில்லாம அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா, ஆனா நீ என்ன பிராக்டிஸ் பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு அவளோட ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவளோட ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்னா காரணமே நீ மட்டும் தான், அவ மென்டலா அவ ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கா, அவளுக்கு பிரேக் கொடு தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி அவருமே கத்த. இப்போ அவங்க அம்மாவுமே அவளுக்கு நம்ம எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையுமே புரிஞ்சுட்டு சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி பீச்சுக்குமே போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்க ஃபேமிலி கூட அவ பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்றா. உங்க பேரண்ட்ஸ் யாராச்சும் இப்படி இருக்காங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.